நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகளுடன் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சற்று நேரத்தில் ஆலோசனை நடத்தவுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், ஆலோசனை பற்றிய விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பாக மணிபாரதி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர் தலைமையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் இன்னும் சில நிமிடங்களில் தொடங்கவிருக்கிறது. இதற்காக சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்திலிருந்து புறப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையினுடைய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய டாக்டர் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய திருவுருவ சிலைக்கும் இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவுடைய திருவுருவ சிலைக்கும் மரியாதை செலுத்திவிட்டு தற்போது இன்னும் சில நிமிடங்களில் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அவருடைய தலைமையில் நடைபெறவிருக்கிறது. குறிப்பாக நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல் 2024க்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் தேமுதிக, புதிய தமிழகம் கட்சி, எஸ்டிபிஐ கட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. இதற்கான தொகுதி பங்கீடு, அதே போன்ற எந்தெந்த இடங்களில் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் என்பது குறித்த அந்த இரண்டு தலைவர்களும் ஏற்கனவே கடந்த 2 நாட்களாக அதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. அதே போன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் 16 பேர் கொண்ட பட்டியல் வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் நாடாளுமன்ற தேர்தலில் பாண்டிச்சேரி உட்பட தமிழகத்தில் போட்டியிடக்கூடிய மொத்தம் 17 பேர் கொண்ட அந்த வேட்பாளர் பட்டியலும், அதே போன்று விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பட்டியலும் வெளியிடப்பட்டது. தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சித் தலைவர்கள் அனைவரும் பங்கேற்கக்கூடிய பொதுக்கூட்டங்கள், அதாவது குறிப்பாக தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்புறையான அந்த பிரச்சார பொதுக்கூட்டங்கள் எங்கெங்கு நடைபெறுகிறது என்று 2 கட்ட அந்த பொதுக்கூட்டங்களுக்கான பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே அந்த பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. இந்த ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தற்போது சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் இன்னும் சில நிமிடங்களில் மாவட்ட செயலாளர் கூட்டம், குறிப்பாக அதிமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெறவிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக குறிப்பாக பல்வேறு விஷயங்கள் குறித்து பொதுச் செயலாளர் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபடுவார் என தெரிய வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மணிபாரதி, விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.